ஹாய், வெல்கம் டு மை மினி விலாக். இன்றைக்கி நான் வந்து காய்கறி மார்க்கெட் தாங்க போகிறேன். நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து காய்கறி மார்க்கெட் போய் காய்கறிலாம் வாங்கி வச்சுப்பேன். நான் போன அன்றைக்கி ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. தக்காளி மட்டும்தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. மிச்சபடி எல்லா காய்கறிகளுமே ஓகேவாக இருந்ததுனால எனக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டேங்க. நம்ம டெய்லி குழம்பு வைக்கிறதுக்கு என்ன வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு நம்ம வந்து காய்கறிகளை ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா 7 நாளைக்கு 7 காய்கறி அப்படின்ற விலைக்கு வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தாங்க நான் எப்போயுமே ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் என் பையனை கூட்டிகிட்டு மார்க்கெட் போகிறதுன்றது பெரிய கஷ்டமான விஷயம். ஆனாலும் அவனை கூட்டிகிட்டு நான் போயிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப என்னுடைய மெனுவில் முக்கியமாக வாங்குறது வந்து கப்பக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்கள், கெடாத ஐட்டங்கள் கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுப்பேன். என்றைக்கு வந்து தோசை சுட முடியலை, இட்லி சுட முடியலையோ அன்றைக்கி வந்து அந்த கப்பக்கிழங்கு வச்சுட்டு ஒரு டிஷ் பண்ணி மேனேஜ் பண்ணிடுவேங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட் போயிட்டு வரதை விட அந்த காய்கறிகளை எடுத்து பத்திரம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நான் கொத்தமல்லியெல்லாம் அந்த வேர் வெட்டி கவரில் போட்டு தனியாக வச்சுருவேன். பச்சை மிளகாய் எல்லாமே அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு வச்சிட்டோம்னா பச்சை மிளகாய் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்கு ஏற்ற மாதிரி அதை பக்குவம் பண்ணி தனியாக பிரித்து வச்சுக்குவேங்க. இனிமேல் டெய்லி ஒரு குழம்பு தான், டெய்லி நம்ம ரொட்டீன் தான். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.